இதில் எல்லாமே இந்த சத்து எல்லாமே இருக்குது. ரொம்ப டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். பரோட்டா, சப்பாத்தி, பூரி எல்லாத்துக்குமே வச்சு சாப்பிட்ற மாதிரி இது ரெசிபி பார்த்திங்கன்னா. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு ஒரு பேனில் ஒரு ஸ்பூனு தனியா, 1 ஸ்பூன் சோம்பு, 1 ஸ்பூன் ஜீரகம், அப்புறம் 4 கொஞ்சூண்டு மிளகு, மிளகாய் வத்தல் ஒரு 4 மிளகாய் வத்தல். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வெறும வாணலியில் வறுத்துக்கோங்க. எண்ணெயெல்லாம் விடாமல் வறுத்துக்கலாம். ப்ளெயினாக வெறும வறுத்துக்கணும் வாணலியில். இது கடாய் மசாலா ரெடி பண்ணியிருக்கோம். இந்த என்ன எதுன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி கடாய் பன்னீர் இல்லையா, அதுதான் இன்றைக்கி நான் செய்கிறேன். ஸோ அதுக்காக கடாய் மசாலா இது ரெடி பண்ணியிருக்கேன். இப்போ அதே பேனில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு ஒரே ஒரு வெங்காயமும் ஒரு கேப்சிகமும் எப்படி வெங்காயம்